194வது வட்டம் ஊராட்சியாக இருந்த காலகட்டத்தில் வெட்டுவாங்கனியில் பூங்காவிற்கு என்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே 1986களில் ஒரு கிணறு, ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, ஒரு மோட்டார் அறை அமைக்கப்பட்டு அந்த காலத்தில் வெட்டுவாங்கனியை சார்ந்த மக்களுக்கு தண்ணீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டது. அடுத்து 2002ல் ஒரு பொது கழிப்பிடம் அமைக்கப்பட்டு சமீபத்தில் தான் அந்த கழிப்பிடம் ஈசிஆர் சாலை விரிவாக்க பணியின் காரணமாக அது இடிக்கப்பட்டது. ஒரு தனிநபர் அந்த நிலம் எனக்கு சொந்தமானது என்றும் அதற்கான ஆவணங்கள் என்னிடம் உள்ளது, எனவே அது என்று வழக்காடி உரிமை கொண்டாடுகின்றார். ஊராட்சியின் சார்பாக இத்தனை வசதிகள் மக்களுக்கு செய்து தந்திருக்கின்ற பொழுது அந்த இடம் எப்படி ஒரு தனி நபருக்கு சொந்தமாக இருக்க முடியும் என்று வெட்டுவாங்கனியை சார்ந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். விரைவில் மாநகராட்சி அதிகாரிகள் இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த நிலத்தினை கையகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த மன்றத்தில் நான் வெட்டுவாங்கனியை சார்ந்த மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இ-சேவை மையம் பணியாளர்கள் இல்லாத காரணத்தினால 3 மாதங்களுக்கு மேலாக செயல்படாமல் இருக்கின்றது. இது ஏழை எளிய மக்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துகின்றது. பாத்தீங்கன்னா 2 வார்டு தாண்டி போக வேண்டியிருக்கு. இந்த பக்கம் பாலவாக்கம் போகணும், இல்லைன்னா இந்த பக்கம் சோழிங்கநல்லூர் போகணும். இது மக்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் கூட அவர்கள் அங்கே போகின்ற பொழுது ஏற்கனவே அங்கே 100 பேருக்கும் மேல் வரிசை கட்டி நிற்கிறார்கள். அதனால் மக்களுக்கு இது மிகுந்த பிரச்சனையாக இருக்கின்றது. இதனால் நெட் சென்டருக்கு வராங்க, அங்க பாத்தீங்கன்னா 1க்கு 3 மடங்காக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. எனவே தயவு செய்து ஏழை எளிய மக்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இ-சேவை மையங்கள் மீண்டும் செயல்படுவதற்கான அந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததா கேட்க போறது பாத்தீங்கன்னா, ஏரியா சபை கூட்டங்கள்ல தொடர்ந்து நம்ம 194வது வட்டத்தை சார்ந்த மக்கள் கேட்கின்ற கோரிக்கைகள் அது இந்த மன்றத்தில் ஏற்கனவே நான் முன் வச்சிருக்கேன். 194வது வட்டத்தில் உள்ள 3 குளங்களை தூர்வாரி சீரமைத்து சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. குறிப்பாக அனுமன் காலனி வையாபுரி குளம் சுற்றுச்சுவர் கிடையாது, ஈசிஆர் மெயின் ரோட்லயே இருக்கு, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில இருக்கு. ஏற்கனவே 2 பேர் விழுந்து இறந்திருக்காங்க அப்படின்றதையும் நான் இந்த மன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த குளத்தை தூர்வாரி சீரமைத்து சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் என்றும், மற்றும் ஷாலிமார் கார்டன் பகுதியில் இருக்கின்ற கற்பக விநாயகர் குளம், கங்கையம்மன் குளம், இந்த 3 குளங்களையும்